இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இந்த காலை வேளையிலே துன்பத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறீங்களா? சோதனைகளோடு, வேதனைகளோடு, பாடுகளோடு, எவ்வளவு நாள் இந்த பாடுகளோடு நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறதா? அந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, அது எப்பேற்பட்ட சூழ்நிலைமையா இருந்தால், கண்ணீரின் பாதைகள், வேதனையின் அனுபவங்கள், எந்த சூழ்நிலைமையா இருந்தால், எல்லா சூழ்நிலைமை நாம் கடந்து செல்கிற அத்தனை பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்களிலிருந்து ஆண்டவர் இந்த காலை வேளையில நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பார். அந்த வார்த்தையை இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, வார்த்தையின்படி என்னுடைய துன்பங்கள், என்னுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் இந்த துன்பங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து, கண்ணீரிலிருந்து அவர் விடுதலையை தர உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த சங்கீதம் 34வது அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது, இந்த சங்கீதமானது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று அதன் மேல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கும். தாவீதின் சங்கீதம். அன்பான தெய்வ பிள்ளையே, தாவீது கடந்து சென்ற பாதைகள் அது மிகவும் கொடிதான பாதைகள், நெருக்கமான சூழ்நிலை. அன்பான தெய்வ பிள்ளையே, நாமும் இந்த உலகத்துல ஏன் நம்முடைய வேத புஸ்தகத்துல சங்கீத புஸ்தகம் ஒரு மெயினான ஒரு பிளேஸ எடுத்திருக்குன்னா, நம்முடைய வாழ்வில, அன்றாட வாழ்வில, நாம் கடந்து செல்கிற பாதையில நமக்கு வருகிற துன்பங்கள், பாடுகள், கண்ணீரின் அனுபவங்களிலே ஆண்டவரை நம்முடைய துணையாக, ஆண்டவரை நம்முடைய மெய்ப்பராக, ஆண்டவரை நம்முடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமாக வைத்திருக்கும் போது அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையை பெருக பண்ணும்படியாக தான் அது நம்முடைய வேதத்திலே ஒரு முக்கிய பகுதியை அது பிடித்திருக்கிறது. பிரியமானவர்களேனா, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவ்வளவு பாடுகளின் மத்தியில ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை தாவீதை பார்த்து சொல்லணும்? இருதயத்துக்கு ஏற்றவன் பாருங்க. ஆடுகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்த தாவீது ஒரு நாளிலே அவனை பிரித்தெடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஆண்டவர் முடி சுற்றினார். அவனை மகிமைப்படுத்தினார். அவன் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் நிறைய இருந்தாலும், ஏன்னா எல்லாவற்றின் பாதையிலும் அவன் ஒன்று மாத்திரம் செய்தான், ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஆடுமைக்கிற சூழ்நிலைமையிலும் ஆண்டவருக்காக பாடுகிற அனுபவம். சவுல் துரத்தினாலும், கெபியில இருந்தாலும், மலைகளில, வனாந்தரங்களில அடைக்கலம் புகுந்திருந்தாலும் அங்கேயும் ஆண்டவரை துதிக்கிற அனுபவம். துதிக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, துதிப்போரை அவர் கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, தாவீதை கைவிடவே இல்லை. கடைசி வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். பிரியமானவர்கள், இந்த காலை வேளையிலே அவரை அதிகமாய் நாம் துதிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் எல்லா துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். முதலாவதாக அவரை நாம் ஸ்தோத்திரிக்க அதிகமாய் பழக வேண்டும். நாம் ஸ்தோத்திரிப்பது சூழ்நிலைமைகளை பொறுத்து அல்ல. பிரியமா, நாம் அநேக நேரங்களிலே பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள் வரும்போது ஆண்டவரை துதிப்பது கிடையாது, வேதத்தை வாசிப்பது கிடையாது. சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிற அந்த சோர்வை சாத்தான் பயன்படுத்தி நம்மை அப்படியே இருளுக்குள்ளாயவன் ஆழ்த்துகிறவனாய் இருக்கிறான். அன்பானவர்களே, சூழ்நிலைமையை பொறுத்து அவரை துதிக்க கூடாது. என் சூழ்நிலைமையை பார்க்கிற பெரியவராகிய இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் என்னுடைய சூழ்நிலைமையை மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு அவரை துதிக்கும் போது நம்முடைய சூழ்நிலைமைகள் மாறும். பிரியமானவர்கள், தாவீது அதை செய்தார்.
1வது வசனத்துல சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. எனக்கு நன்மை கிடைத்தாலும், எனக்கு நன்மை கிடைக்காவிட்டாலும், என்னுடைய நிலைமை நன்றாக இருந்தாலும், என்னுடைய நிலைமை கெட்டதாக இருந்தாலும், என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிப்பேன் என்கிற அந்த விசுவாசம் தாவீதுக்கு காணப்பட்டது. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்வில இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வதாக, தேவன் நம்முடைய பயத்தை அவர் நீங்களாக்கி ஓடுகிறவராய் காணப்படுகிறார். இதே அதிகாரம் 4வது வசனத்திலே வார்த்தை சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தேவ பிள்ளையே, பயத்தின் மத்தியிலே வாழுகிறீங்களா? பயம் நம்முடைய வாழ்விலே பெரிய ஒரு காரியங்களுக்கு நேராய் நம்மை நடத்திவிடும் பிரியமானவர்களே. எல்லாவற்றுக்கும் காரணம் பயம். ஒரு வியாதி நம்மள வருதுன்னா அதே நினைச்சு பயந்து பயந்து இருக்கும்போது அந்த வியாதி நம்மை மேற்கொண்டு விடும் பிரியமானவர். ஒரு பலவீனம் நம்மை பயமுறுத்துகிறது, அல்லது நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு சூழ்நிலைமை நம்மை பயமுறுத்தும் போது அதையே நாம் நினைத்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்வில எல்லா காரியங்களும் அது பாதிக்கப்பட்டு விடும். அவ்வளவு ஒரு கொடிதான காரியம்தான் பயம். அந்த பயத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நீக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். எல்லா பயத்துக்கும் தாவீது சொல்லுகிறார், அவரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தையும் அவர் நீங்களாக்கி, பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு விட்டார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, தேவனை தேடும் போது பயத்தின் கட்டுகள், பயத்தின் சங்கிலிகள் காலை வெளியிலே உடைகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறோம்ல, காலையிலே ஆண்டவரே இந்த நாளிலே விசுவாசத்தை என்னில வர்த்திக்க பண்ணுங்க. அவிசுவாசமான எண்ணங்கள், பயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் என் வாழ்வில் இருந்து மாறி போகட்டும் என்று அவரை நோக்கி நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய பயத்தின் சூழ்நிலைமையில் இருந்து அவர் விடுதலையை தருகிறார். 3வதாக, உடைந்த மனங்களுக்கு அவர் ஆறுதல் அளிக்கிற தெய்வம். அவர் அருகிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்கிற தெய்வம். 34:18 சொல்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறாராம். அன்பான தெய்வ பிள்ளையே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இந்த காலை வேளையில நொறுக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை, வாழ்வில் ஏதோ ஒரு பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை என்னுடைய மனது அதை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறது என்று சொல்லி வேதனையின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் சமீபமாயிருக்கிறேன், உனக்கு சமீபமாயிருக்கிறேன், உன்னை நான் ரட்சிக்கும்படியாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஒரு ஆகார் இந்த உலகத்தினரால் புறக்கணிக்கப்பட்டார். நாச்சியார் தன்னுடைய கணவனாரால் துரத்தி விடுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டார். ஒரு துருத்தி மாத்திர தண்ணீர் போதும் உனக்கு கொடுத்து அனுப்புகிற ஒரு சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் தள்ளப்பட்டார். இதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஓடுகிறாள் வனாந்தரத்திலே. அன்பான தேவ பிள்ளையே, வனாந்தரத்திலே போய் அவள் அழுது கொண்டிருக்கும் போது அவள் நினைத்தால் யார் என்னுடைய அழுகை இந்த வனாந்தரத்திலே கேட்பார்கள், என்னுடைய கண்ணீர் யாருக்கு போய் சென்று சேரும் என்று ஒருவேளை அவள் நினைத்திருக்கலாம். அவளுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு மறைவாய் இருக்கவே இல்லை பிரியமானவர்களே. ஒருவேளை அவருடைய கண்களுக்கு அந்த நீரூற்று அந்த சூழ்நிலையில மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர், இல்லை மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், என்னை காண்பவரே நான் இவ்விடத்துல கண்டேன் என்று ஒரு நாளிலே லகாய் ரோயி, எல்ரோயி என்று சொல்லி பெயரிட்டாய் அல்லவா? அதே தேவன், உன்னை காண்கிற தேவனா, நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், உன்னுடைய நொறுக்கப்பட்ட இருதயத்தை பார்க்கிறேன் என்று அவளுக்கு செவி கொடுத்து உன்னுடைய கண்களுக்கு ஒரு பெரிய நீரூற்றை காண்பித்து வாழ்நாளெல்லாம் அவளுடைய குமாரனும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி பண்ணினவர் அல்லவா நம்முடைய தெய்வம். உடைந்த மனம் அவரோடு நம்மை இணைக்கிறது பிரியமானவர்கள். இந்த காலை வேளையிலே அவரோடு இணைந்து வாழுகிற அனுபவம், நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் அவரோடு நாம் இன்னும் நெருங்கி சேருவோம், அவரை கூப்பிடுவோம், அவர் நிச்சயமாய் நமக்கு விடுதலை தருவா. ஆகாருக்கு இறங்கினவர் நமக்கு இறங்க மாட்டாரா என்ன? நிச்சயமா இறங்குவா. தாவீதுக்கு இறங்கினவர் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, அடைக்கலம் தேடி ஓடி ஓடி அலைகிற நேரங்களிலே
நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தாவீதை தேற்றி அவனுடைய நொறுக்கப்பட்ட சூழ்நிலைமையை ஒரு நாளிலே மாற்றி அவனை அரசனாக உயர்த்தினவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக நன்மையை அனுபவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சொல்லுங்க, தாவீது சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படி தாவீது சொல்ல காரணம் என்ன? அவருடைய வாழ்வில எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க. 1 சாமுவேல் பாருங்க, ஒரு 10வது அதிகாரத்துக்கு அப்புறமா வாசித்து பாருங்க, எவ்வளவு பாடுகளின் வழியாய் கடந்து சென்றார். சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனிதன் அவனை கொண்டுட்டு வந்து அவனை சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அபிஷேகம் பண்ணின நாளிலிருந்து வந்த பிரச்சனை, அபிஷேகம் பண்ணினதற்கும் அவனுடைய வாழ்வில் நடந்ததற்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை பிரியமானவர்களே. அபிஷேகம் பண்ணின உடனே எனக்கு உடனே என்ன ராஜாவாக்கிடுவாருன்னு ஒருவேளை அவன் நினைச்சானோ என்னவோ தெரியல. ஆனா பாருங்க, அவனுடைய வாழ்வில அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து நித்தம் நித்தம் போராட்டம், பிரச்சனை, குடும்பத்தினரால் பிரச்சனை, சவுலால் அவன் பட்ட அனுபவங்கள் எத்தனை எத்தனையோ சொல்ல முடியும் பிரியமானவர்களே. ஆனால் அவர் சொல்லுகிறார் இந்த காலை வெளியிலே, அவர் நல்லவர்ப்பா, அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவன் என்று இந்த காலை வெளியில நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கும்போது இந்த உலகத்தின் பிரச்சனைகளோ பாடுகளோ நம்மை அவரை விட்டு பிரிக்காது. அவர் நல்லவர் என்பதை இந்த காலை வெளியில ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளையே, நாம் கேட்ட வேத வசனத்தின்படி இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய பயத்தை மாற்று, சூழ்நிலைமைகளை மாற்றும், என்னுடைய நெருக்கத்தின் பாதையில் உண்மை மாத்திர தேட எனக்கு கிருபையை பாராட்டியறலோ, எல்லா சூழ்நிலையும் துதிக்க எனக்கு கிருபையை பாராட்டியறலும் என்று கேட்போம். ஆண்டு நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வா.